தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க இன்றே கடைசி நாள். தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் திருத்த பணி சேவையானது நடைபெற்றது. வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் பேர் விடுபட்டவர்கள் புதிதாக சேர்க்க விரும்புவோர் விண்ணப்பிக்க கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. இன்றுதான் கடைசி நாளாகும். இதுவரைக்கும் 16 லட்சம் பேர் புதிதாக பெயரை சேர்க்க பேர் விடுபட்டவர்கள் என விண்ணப்பித்துள்ளனர். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலானது இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. எந்த தேதியில் நடத்தலாம் என்ற ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் இருக்கும் தலைமை தேர்தல் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. வரும் பிப்ரவரி 4, 5 ஆகிய தேதிகளில் நடைபெற இருப்பதால் தமிழ்நாட்டில் இருந்து IAS, IPS அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளனர். விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு வருகிறது ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர். சென்னையில் சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் 500 கோடி ரூபாய் செலவில் இந்த ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டரானது அமைகிறது. அமெரிக்காவை சேர்ந்த பிளாக்ஸ்டோன் நிறுவனம் இதனை அமைக்கிறது. 10,000 கோடி ரூபாய் இதில் முதலீடு செய்யப்படுகிறது. புதிய ரக விமானங்களை களம் இறக்குகிறது ஏர் இந்திய விமான நிறுவனம். இந்த நிறுவனம் சமீப தினங்களாக விமர்சனங்களை பெற்று வந்தது. அதனை நிவர்த்தி செய்யும் விதமாக புதிய ரக விமானங்களை தற்பொழுது களம் இறக்குகிறது. போயிங் 787-9 ட்ரீம்லைன் விமானங்களை தற்பொழுது புதிதாக களம் இறக்க உள்ளனர். இதில் ப்ளூடூத், 4K டச் ஸ்கிரீன் மற்றும் 296 பேர் கொண்ட இருக்கை வசதிகள் அடங்கும். இஸ்லாமியர்களுக்கு 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு. பதிவு பெற்ற உலமாக்களுக்கு ஓய்வூதியம் 3000 இருந்து 5000 உயர்த்தப்படுவதாக அரசாணையானது வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனங்கள் வாங்க நிதி உதவி 25,000 இருந்து 50,000 உயர்த்தப்படுகிறது. மேலும் இஸ்லாமியர்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லாத இடங்களில் புதிதாக கல்லறை தோட்டமானது அமைத்து தரப்படுவதாகவும், சென்னை மதுரையைப் போல வக்பு தீர்ப்பாயம் கோவையிலும் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் உருது ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசாணையானது வெளியிடப்படுகிறது. சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி திட்டம் தமிழ்நாட்டில் தொடக்கம். இந்தியாவிலே முதன் முறையாக சிறுமிகளுக்கு இலவசமாக கருப்பை வாய் புற்றுநோய் HPV தடுப்பூசி திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இது போடப்படுகிறது. முதற்கட்டமாக 3,38,000 சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தனியார் மருத்துவமனையில் இதனுடைய விலை 28,000 ஆகும். உலகச் செய்திகள். உலகளவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிகரித்து கொண்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் டாலர் மீது போடப்படும் முதலீடுகள் குறைந்துள்ளது. டாலரை புறக்கணித்துவிட்டு தங்கம் மற்றும் வெள்ளியின் மீது முதலீடு செய்வோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. எனவே டாலர் மதிப்பு தற்பொழுது குறைந்து வருகிறது. இதனால்தான் தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்கிறது. கேமிங் உலகில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வந்த PlayStation 6 2027 வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் அது 2029 அல்லது அதற்கு பிறகுதான் வெளியிடப்படும் என நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் PlayStation 5 வலுவான விற்பனையில் இருப்பதாகவும், மேலும் அதற்கு தேவையான RAM சிப் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருப்பதால் தற்பொழுது PS6 விரைவில் வராது என தெரிவித்துள்ளனர். முக்கிய தகவல். வரும் பிப்ரவரி 1 மாலை 2 மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியம் சார்பில் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு பிரார்த்தனை நடக்கிறது. சென்னையில் இருக்கும் சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் வைத்து இந்த கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் 100% வெற்றியை பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான சாட்சியும் வருகிறது. மறவாமல் மாணவ மாணவிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள். வரும் பிப்ரவரி 8 இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் கோவை மாவட்டம் பெதஸ்தா அரங்கில் நடைபெறுகிறது. சகோதரர் DGS தினகரன் அரங்கில் வைத்து இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து வசதிகள், தங்கும் வசதிகள், உணவு வசதிகள் அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்திலும் மறவாமல் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை குடும்பத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள்.